Hello friends, வணக்கம். இன்னைக்கு தீப்ஸ் தமிழ் கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி crispy paneer bites அல்லது paneer nuggets. So இந்த paneer nuggets வந்து நீங்க ரொம்ப சிம்பிளான ingredients யூஸ் பண்ணி 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இத வந்து நீங்க கிட்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்ல பார்ட்டி ஸ்நாக்காவோ இல்ல திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு ஸ்நாக் செய்யணும் அப்படினு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த paneer nuggets ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. 3 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் சோள மாவு, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், garlic பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். தண்ணி நம்ம மாவு கரைக்கிறதுக்கு ஒரு 30 இருந்து 35 ml அளவுக்கு. அப்புறம் இங்க வந்து நான் ஒரு 10 பன்னீர் கியூப்ஸ், அதாவது உங்க பன்னீர் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்ன கியூப்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல உங்களோட கார்ன்ஃப்ளவர், உப்பு, garlic பவுடர், ஆனியன் பவுடர், அப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான ரெசிபி அப்படின்றதுனால கரெக்டான அளவு தான் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பைஸ் எல்லாத்தையுமே அந்த கார்ன்ஃப்ளவர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பாதி அளவு மாவை, அதாவது 1 டேபிள்ஸ்பூன் மாவை இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு பவுலில் இருக்க மாவில் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி எந்த கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கரைச்ச மாவுக்குள்ளே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் கியூப்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் கியூப்ஸை வந்து நம்ம பாதி இன்னொரு பவுலில் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பன்னீர் அந்த வரமாவோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பன்னீர் கியூப்ஸை மறுபடியும் இங்கே மாவு இருக்கு இல்லையா அதுலேயே போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா பன்னீர் மேலே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட அது வந்து வெளியில் போகாமல் அப்படியே ஒட்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் பண்ணும்போது உங்கள் பன்னீர் வந்து ஃபுல்லாக கோட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லா பன்னீருமே பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். அது வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ உங்களோட பன்னீரை வந்து 1 by 1 அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ண உடனே வந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ண வேணாங்க. ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒட்டாமல் வெளியில் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 30-40 செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க, ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து லைட்டாக ஃப்ளிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா 2 பக்கமும் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை வந்து ஆயிலிருந்து வடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது, மெக்டொனால்ட்ஸில் சாப்பிட்ற சிக்கன் நகெட்ஸ் மாதிரி. ஸோ வந்து ஆயிலிருந்து எடுத்து ஒரு பேப்பர் டவரில் வச்சுக்கோங்க. அதில் இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பன்னீர் நகெட்ஸ், அதாவது கோல்டன் பன்னீர் பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஈஸி இல்லையா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம KFCயில் மெக்டிலெலாம் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாஸ் இல்லை கெச்சப் இல்லை சட்னி எது கூட வேணால் சர்வ் பண்ணலாம். கிட்ஸ் ஈவினிங் வந்ததும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை செய்யுங்க. ஸோ என் பொண்ணுக்கு இந்த ஸ்நாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு வந்து ஆல்ரெடி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ உங்களோட டர்ன். சீக்கிரமாக போய் பன்னீர் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த கிறிஸ்பியான பன்னீர் நகெட்ஸ் செஞ்சு கொடுங்க. அப்புறம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கீழே அப்டேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரியே இன்னும் நிறையா ஈஸியான குயிக்கான ரெசிபிஸ் பார்க்க தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.